எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு ரோஸ் கார்டனை பார்க்க போகிறோம். ரோஸ் கார்டனா நிறையா ரோஸ் செடி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு 15 செடி வச்சுருக்கோம், ஒரு 5 கலர் செவந்தி வச்சுருக்கோம், ஒரு கத்தாழை வச்சுருக்கோம், ஒரு கற்பூரவள்ளி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னும் அது பராமரித்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது பராமரிக்க போகிறோம். மழை வேறு வந்துட்டுருக்கு, எப்படி பராமரிக்க போகிறோன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, எங்கள் மாடி தோட்டத்தை பார்த்தீங்களா? எதான் இருக்குங்க, மழை வந்தாலும் பாசம் வச்சுக்கிட்டு இப்பவும் மழை வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே க்ளீன் பண்ணிடலாம் செடியெல்லாம். பாவங்க, சத்து பூரா புல்லுகளே இருக்குது. இருந்தாலும் க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். வாங்க பாருங்கள், எவ்வளோ செடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? செடி ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா 15 செடி வச்சுருக்கேங்க. செவந்தி பார்த்தீங்கன்னா 4 வித செவந்தி வச்சுருக்கேங்க. எல்லாமே எனக்கு இங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. மேலே வந்து வெயிட் தூக்கிட்டு வர முடியாது. 4 ஃப்ளோரில் 4வது மாடிக்கு ஃப்ளோரில் வந்து நம்ம செடியில் இப்போ கொண்டு தூக்கிட்டு வர முடியாது இல்லைங்களா, வெயிட் தாங்காது. அதனால நான் அதிகமாக வைக்கலைங்க. இருந்தாலும் இந்த செடி நான் அங்கேயே எங்கள் வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களே யாருக்காச்சும் கொடுத்துருங்க. நான் என்ற உயிரே போனாலும் என்ற செடி தர மாட்டேன், எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால எனக்கு எங்கள் வீட்டுக்காரு நிறைய எனக்கு ரோஸ் செடி பிடிக்குன்றனாலே நிறைய ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து தருவாருங்க. எப்போவுமே எங்கே பார்த்தாலும் ரோஸ் கார்டனை பார்த்தாலே நான் நின்றுவேங்க. என்ற காலே அந்த பக்கத்தாக்க மாறாது. அங்கேயே நின்று ரோஸ் செடி வாங்கி கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊருக்கு போனாலும் கையில் ஒரு ரோஸ் செடியோட தான் வருவேன். அவ்வளோ இஷ்டங்க. நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் போச்சு, பராமரிக்காமல் போச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் சாப்பிட்ருச்சு கீழ் வீட்டில் குடியிருக்கும் போது. இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது இந்த செடி தாங்க. இந்த செடியை நல்லா காப்பாற்றி வைப்பேன். நிறைய செடிங்க இருந்து செடி வீட்டில் வந்து பூ பூக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, செழிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. தினம் இப்போவாச்சும் மாடியில் வச்சுருக்காங்க. நாங்கள் பூ விரிஞ்சால் நான் தினமும் காலேஜ் ரோஸ் செடி தான் நாங்கள் பார்ப்போம். ரோஸ் செடி முடிஞ்ச காலையில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூத்து நிற்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோன்னு தெரியுங்களா? பூ பூத்து மலர்ந்து நிற்கும் போது. அதே மாதிரி செம்பருத்தி அரளியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்குங்க. அங்கே கரிவரதராஜா பெருமாள் கோயிலுக்கு வந்து என் பசங்க தினமும் ரெகுலருமே கோயிலுக்கு பூ கொண்டு போய் கொடுத்துட்டு தாங்க போவாங்க. அவ்வளோ பூ பூக்குங்க. ஒரு நாளைக்கு பூ இல்லைனாலே அந்த ஐயர் கேட்பார், எங்கள் பசங்களை காணோம், என் பேரங்களை காணோம், பூவே எடுத்துகிட்டு வரல, இன்றைக்கி சாமிக்கு பூ இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் பூச்செடி வச்சுருந்தாங்க. இப்போ அந்தளவுக்கு இங்கே வைக்க முடியாது, இடம் இல்லாதனால கம்மியாக வச்சுருக்கேங்க. புல் பாருங்கள் எவ்வளோ அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் இருக்கும் க்ளீன் பண்ணி. ஆனால் இப்படி மழை என்ற நேரம் தான் இவ்வளோ புல் வந்திருக்கு. நிறைய தண்ணி பட்டு ஏகப்பட்ட மண் செடியில் புல்லுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக இது பண்ணால் குத்தி விட்டு உரம் போட்டால் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் 10 ரோஸ் பூக்குங்க. 10 ரோஸ் பூக்கிறது இல்லாமங்க, அடுத்தது மொக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 மொக்கு நிற்குங்க. ஒரு செடிக்கு அவ்வளோ நிற்குங்க. அவ்வளோ செடி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு மரம் செடி ரொம்ப பிடிக்கும். எல்லார் வீட்லேயும் வைங்க, கண்டிப்பாக மரம் செடி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. பசுமையாக இருக்கணும். பூவெல்லாம் பூத்து இது பண்ணுறது வந்து நமக்கு கொடுக்கணுதாங்க. ஒருத்தர் கைக்கு பூவே வராது, ஆனால் என் கைக்கு நல்லாவே பூ வரும், காய் வரும். எந்த செடி காயாக இருந்தாலும் நிறைய பூக்குங்க, பஞ்சமே இருக்காதுங்க. ஏங்க நான் சேனக்கிழங்கெல்லாம் மண்ணில் சும்மா விளையாண்ட மாதிரி போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிழங்கு வந்திருக்கும் தெரியுங்களா? அப்படியே தோண்டி எடுப்போம். தோண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க, உங்கள் வீட்டில் காய்ச்சுதான்னு கேட்பாங்க. ஆமாங்க, இதுக்கு என்ன போட்டிங்கன்னா ஒன்றுமே போடலைங்க, உரம் போடல, ஒன்றும் போடல. அவ்வளோ வந்திருக்குன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோ கைப்பக்குவம் நல்லா இருக்குங்க. எல்லோரும் மாதிரி செடி வச்சோம் அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா பராமரிக்கணுங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு வாழ்ந்தால் வாழ்க்கை எப்போவுமே நல்லபடியாக போகும். கசப்பாக வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் முட்டிக்கிட்டே தான் இருக்குங்க. அதே மாதிரி தான் நம்ம செடியில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்குங்க. நிறையா பூ பூக்கும், பார்த்து ரசிக்கலாம், நல்லாயிருக்குங்க. பாருங்கள், எல்லாம் வேரோடு வருது பார்த்தீங்களா? புல்லெல்லாம் பாருங்கள் வேரோடு வருது. நிறைய மழைக்கு ஊறிடுச்சுங்க, மழைக்கு நல்லா ஊறிடுச்சு.
ஒரு செடியில் ரெண்டு ரோஸ் செடி வச்சுருக்கேங்க. இந்த செடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரோஸ் செடி வச்சுருக்கேன். ஒன்று எல்லோ வச்சுருக்கேங்க, ஒன்று ரெட் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒயிட்டு, எல்லாத்துலையும் 2 வச்சுருப்பேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோஸ் செடி எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்கனாலும் வச்சு தராங்க, வைப்பாங்க. நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அது வீட்டு மாடி வச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு கொடுப்பனை தாங்க. அது பார்த்து ரசிக்கிறக்கே நல்லாயிருக்குங்க. காலில் எழுந்திரிச்சு அது பனித்துளி மாதிரி அந்த பனி பெஞ்சிருக்கும். அப்படியே அந்த செடி மலர்ந்து நிற்கும் போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் ரோஸ் செடி எங்கே இருக்குது தேடிட்டு தான் வருவாங்க. எங்கே பார்த்தாலும் ரேவல் செடி வச்சுருக்குங்க, எங்கே ரேவல் செடி வைக்கல அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இல்லை மேலே கூட்டுன்னு காமிச்சு அதான் பார்த்தேன், எங்கே செடி இல்லாமல் இருக்குமோ உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க எவ்வளோ முளைச்சிருக்கு, அந்த பூவாக வந்திருக்குங்க. அப்படியே பிக்கும் போது ரோஸ் முள்ளெல்லாம் கையில் குத்துதுங்க. எனக்கு அதெல்லாம் பெருசாகவே தெரியல. நம்ம வீட்டு செடி தானே, குத்துனா குத்திட்டு போயிட்டு போகுது நான் நினைக்கிறேங்க. மித்தவங்க ஐயோ வலிக்குது குத்திடுச்சே சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா வந்து செடி வைக்கிறது மட்டும் இல்லை, அதை பராமரிக்கணும் இல்லைங்களா. நமக்கு தேவையானது அதுக்கு செய்யணும். நம்ம மட்டும் சாப்பிட்றது இல்லைங்களா, நேரத்துக்கு 3 நேரம் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். அதே மாதிரி அதுக்கும் உரம் மருந்து தண்ணி எல்லாம் கொடுத்தா தானே அதுவும் வளரும். அதுவும் ஒரு உயிர் தானே, நம்மளை மாதிரி ஒரு உயிர் தானே. என்ன நம்ம மனுஷராக வளர்றோம், அது செடியாக வளருது, அவ்வளோதாங்க வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க கடைசி இது ரெட் கலர் ரோஸுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கொத்துலைங்க 4 ரோஸ் 5 ரோஸ் பூக்குங்க, நல்லா இருக்குங்க. பார்த்தா அது ஊட்டி ரோஸ் தாங்க, பட்டன் ரோஸ் எல்லாம் இல்லை. ஒரு கொத்தில் 3 ரோஸ் 4 ரோஸ் 5 ரோஸ் பூக்குதுன்னா அது வந்து நீங்கள் வந்து பட்டன் ரோஸ்ன்னு நினைக்காதீங்க. இது ஊட்டி ரோஸ் தான். எங்கிட்ட இருக்கிற பட்டன் ரோஸே எதுவுமே இல்லை, எல்லாமே பெரிய ரோஸ் தான். பெருசாக தான் பூக்கும். ஒரு ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னே பறிச்சேங்க. ஒரு 10-40 ரோஸ் பறிச்சேங்க, எல்லா கலர்லேயுமே 10-40 ரோஸ் பறித்து எங்கள் வீட்டில் குடியிருக்க பண்ணிக்கு பர்த்டேங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு 2-3 கொடுத்தேன். குடியிருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். இன்னும் ஃப்ரிட்ஜ்லேயே 10-20 ரோஸ் இருக்குங்க. தினமும் 2 வைப்பேன் நான். ஜாதி பூவெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சின்ன செடி தாங்க, கொத்து செடி தான் வச்சுருக்கேன். ஜாதி பூவெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சின்ன கொத்து செடி தாங்க வச்சுருக்கேன். தினமும் 1/2 முளை பூக்குங்க. இப்போ தான் டல்லாகிடுச்சிங்க. இப்போ திருப்பியும் தளைஞ்சிட்ருக்கு, இலையெல்லாம் காஞ்சிட்டு தளைஞ்சிட்ருக்கு. திருப்பி மொக்கு வந்துச்சுன்னா நல்லா பூக்குங்க. மல்லிகைப்பூவும் அதே மாதிரி தாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு மொக்கு பொறிச்சு வச்சுன்னா 1/2 முளை மொக்கு மல்லிகைப்பூ வருங்க. அவ்வளோ மல்லிகைப்பூ பூக்கும். நான் யூஸ் பண்ண மாட்டேங்க, சாமிக்கு போடுவேன். ரோஸு இதெல்லாமே நான் மேக்ஸிமம் சாமிக்கு தான் வைப்பேன். எவ்வளோ தலையில் வைக்கிறது, அதனால் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணுறதுங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா என் பையன் நான் ஒரு நாள் புதினா ஆஞ்சிட்டு இருந்தாங்க, கொண்டு வந்து இங்கே நட்ட வச்சுருக்கான். நிறைய புதினா பூச்சி நான் 2-3 டைம் நானும் பறித்தேன். இது மழைன்றனால எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு பாருங்கள். அப்படி இருந்து நல்லா தளைஞ்சிருக்கு. இது பராமரித்தா திருப்பியும் நல்லா பக்கெட் ஃபுல்லும் வருங்க. நல்லா பெருசாக வரும், உஃப்னு வரும். வீட்டுக்கு பிரியாணியெல்லாம் செய்யணுன்னா நமக்கு எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி செய்கிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த புதினா வருங்க, நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ உள்ளெல்லாம் பிக்கவே முடியலைங்க. மண் மேலே வரைக்கும் போடணும். எங்கள் பையன்கிட்ட சொன்னால் பரவாயில்ல இருக்கிற மண்ணிலே வைக்கலாம், அப்புறம் கொண்டு வந்து மண் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நல்லாயிருக்கு. என்னை விட ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி வைப்பாங்க, அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. நல்லா சொட்டு நீர் பாசனமெல்லாம் செஞ்சு விடுவான், க்ளீனாக பார்த்துக்குவான். அவனுக்கும் அதே மாதிரி தாங்க. அவன் கை பக்குவம் சும்மா எதை பண்ணாலுமே செடி வரும். அவன் கையில் அவ்வளோ ஒரு ராசி இருக்குது, அவ்வளோ செடி போடுவான். பாருங்கள் ஃப்ரண்டேஜ் வந்துட்டோம் பாருங்கள். எல்லாம் பிச்சு போட்டுட்டு ஃப்ரண்டேஜ் வந்துட்டோம். இன்னும் சரியானபடி க்ளீன் பண்ண முடியல. ஆனால் செடியெல்லாம் கையில் குத்துறனால பண்ண முடியல. பரவாயில்லைங்க, இந்தளவு பண்ணது எனக்கு பெரிய விஷயங்க. மழை பெயர வந்துட்டுருக்கு, குளிச்சுட்ருக்கு. பாருங்கள் நல்லா கருகும்னு இருக்குது. இருந்தாலும் ஈவினிங் சாயந்தர டைமில் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப கொடுத்து வைக்கணும். அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மழைக்கு அதுக்கும் செடிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்க்குறக்கு இனிமையாக இருக்குது, கண்குளிராக இருக்குது. நான் இப்போல்லாம் க்ளீன் பண்ணிட்டுங்க. இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ செடியெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நடந்து மொக்கு பூரா கீழே விழுந்துருச்சு. பாவங்க, அது வேஸ்ட்டாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் நீட்டாக கிளறி விடுறேன் பாருங்கள். மேலால் இருக்கிற மண்ணெல்லாம் கீழேருந்து கிளறி விடுறேன். கிளறி விட்டால் தான் அந்த கீழே இருக்கிற மண்சத்தெல்லாம் மேலே வரும்.
மேலே இருக்கிற மண் சத்தெல்லாம் கீழே போகும் எல்லாம். நல்லா குத்திருச்சுங்க. அந்த கரண்ட் இது வச்சுருந்தேங்க, இன்னும் எங்கிட்ட இல்லை, எங்கே வச்சுன்றதே தெரியல. நான் இப்போ இந்த வீடு கட்டி ஒரு 10 மந்த்து தான் ஆச்சு. எல்லாம் எங்கே வச்சு எந்த லாஃப்டில் போட்டிருக்கேங்கிறதே எனக்கே தெரியல. இங்கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா இதில் பண்ண முடியல. அதனால பாருங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் நீங்களே. அது ஒரு நாளைக்கு தேடி எடுக்கணுங்க, மேலெல்லாம் தேடி எடுக்கணும். எடுத்தால் தான் செடியெல்லாம் நீட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா கத்திரிக்கோலெல்லாம் வச்சுருக்கேன், பெரிய பெரிய இடுக்கி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மண்ணெல்லாம் இப்படி தோன்றக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. மண் சத்துலாம் இது மண் சத்து இப்படி தோண்டி விட்டால் நல்லா மண் சத்து இருக்குங்க செடிக்கு. இந்த இப்போ மண் தோண்டி விடுறனாலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுக்குங்க, சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய ரோஸ் இருக்குங்க. நீ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தோண்டி விட்டு பராமரிக்கிறீங்களா, ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுக்குங்க, நல்லா பூ இருக்கும். இது நான் முன்ன வச்ச பூராமே ஆர்கானிக் காய்கறி செடிங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். உரம் இல்லை, மருந்து இல்லை, இயற்கையாக காய்க்கிற காய் தான் வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த செடியும் பராமரிக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். பராமரிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் சரியான சத்து கிடைக்காத கொஞ்சம் டல்லாகிடுச்சு செடி. மண்ணெல்லாம் ரொம்ப இறுகிருச்சுங்க, மழை வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, இறுகிருச்சுங்க. அப்படியே மண் பூரா பாருங்க வரவே மாட்டேங்குது, வேஸ்ட்டாக. ஒரு சில இடத்துல வருது, ஒரு சில இடத்துல வர மாட்டேங்குது. என் தங்கச்சி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்செடி ரொம்ப பிடிக்குங்க. பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 ரோஸ் எல்லாம் பறித்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். பிள்ளைங்க தினமும் ஒன்று வச்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ரோஸ் இருக்குதுங்க, அந்த அளவுக்கு பூ பிடிக்குது. ஒவ்வொரு டைம் போகும்போது 10 ரோஸ் 15 ரோஸ் கொண்டு போய் கொடுப்பேன் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்க வச்சுட்டு போவாங்க. நான் எப்பாவது ஒன்று போனாதாங்க நான் கொண்டு போய் கொடுக்கணும். அடுத்த ஒரு இப்போ மண்ணெல்லாம் தோண்டி விட்டு பராமரிக்க இல்லைங்களா, அடுத்து நல்லாவே பூ பிடிக்குங்க. பார்க்கலாங்க. பாருங்க எல்லாம் செடியெல்லாம் பராமரிச்சுட்டு இருக்கு. எல்லாம் வேரோட புல் வந்துட்டு இருக்கு. வண்டி சவுண்டுகள் நிறைய கேட்குதுங்க. எங்கள் வீடு வந்து ரோட்டு மேலேயே இருக்குது. பஸ்ஸு வண்டி சவுண்டெல்லாம் கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சவுண்டு கேட்டு இருக்கிறனால எதுவும் நினைக்காதீங்க, ரொம்ப சவுண்டாக இருக்குது. மாடியில் செடி வச்சுருக்கறனால பப்ளிக் பிளேஸில் இருக்கிறனால நிறையா வண்டி போகுது பாருங்கள். எங்கள் ஊரே பார்த்தீங்கன்னா டவுனுங்க. ரோட்டில் இருந்து 3வது வீடு தான் எங்கள் வீடு. அதனால உங்களுக்கு நிறைய வண்டி சவுண்டு கேட்கும், இறைச்சலாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ வேறாக புல் வருது பாருங்கள். கத்தி போட்டு குத்தவும் எவ்வளோ வருது பார்த்தீங்களா, வேறாக வருதுங்க. இந்த மண் நல்லா லூஸாக இருக்குது பாருங்கள். தோண்டும் போது நல்லா கீழிருந்து புல்லெல்லாம் வருது பார்த்தீங்களா. நிறைய வருது. அடுத்தது வாங்க இந்த செடிக்கு போகலாம். 2 செடி குட்டி கிளீன் 2 செடிங்களா, நிறைய இருக்க மாட்டிருக்குங்க. இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 5 செடி தான் பண்ணியிருக்கேங்க. அப்பா நிறையா இருக்குது. இந்த செடி குத்தி பண்ண முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா பூரா ஒயிட்டு வித் பிங்க் இருக்குங்க. அந்த பிங்க் கலர் நாற்று வந்து இந்த தொட்டி ஃபுல்லும் சுற்றி பரவி இருக்கிறனால அதை குத்துனா பாவம் வேஸ்ட்டாக போயிருங்க, செடியெல்லாம் செத்து போயிடும், வேரெல்லாம் அருந்துடும் இல்லைங்களா. இப்போ அடுத்தது ஜாதி பூ செடிக்கிட்ட போகிறோம் பாருங்கள். இதாங்க ஜாதி பூச்செடி. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு 1/2 முழம் பூக்கும். கொத்து செடிங்க, கொடியாக நான் வைக்கல, கொத்து செடி தான் பிடிக்கும். ஏன்னா இடம் இல்லை, இடம் இருந்துச்சு. இடம் இல்லாமல் கொடி வைக்கிறது நல்லா இருக்காது, அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போயிடும். அப்போ அவங்கக்கிட்ட வேறு சண்டை வரும். அதெல்லாம் எதுக்குங்க, நமக்கு தேவையில்லாத இடம், தேவையில்லாத வேலை. சரிங்க, நமக்கு தேவையானது நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் இல்லைங்களா. அதனால் நான் கொத்து செடி வாங்கி வச்சுருக்கேன். கொத்து செடி தாங்க நிறைய பூ எடுக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்து செடின்னு கேளுங்க, கொத்து செடின்னு கேளுங்க, நல்லா இருக்கும் செடி, நல்லா பூ வரும். எனக்கு ஜாதி பூனா ரொம்ப இஷ்டங்க, ரொம்ப இஷ்டம். கொஞ்சம் வச்சாலும் மணக்குங்களா, ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப இருக்கிற பூவிலே வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதி ரொம்ப இஷ்டங்க. அதனால் ஜாதி பூ 2-3 செடி வாங்கி வச்சேங்க. 2-3 செடி அங்கே இருக்க முழுமையாக ஒரு வீட்டை சொந்த வீட்டில் தான் அங்கே சேல் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும், ஆனால் இந்த அளவுக்கு அது பூக்கலை. ஆனால் செத்து போச்சு, சீக்கிரமாகவே செத்து போச்சு. இந்த செடி அப்படி இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இருக்கணும், நல்லா வளரணும்.
பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமாக போயிருங்க. எவ்வளோ காசாக இருந்தாலும் பார்க்க மாட்டேங்க. எங்கே ரோஸ் கார்டன் பார்த்தோன்னா நர்சரி பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நர்சரி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பூச்செடி வாங்கியே ஆகணுங்க, கண்டிப்பாக வாங்கணும். அது மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன் எப்போவுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செடிக்குள்ளேயும் நம்ம மண் தோண்ட முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா எல்லோ வித் மெரூன் செவந்தி இருக்குது, பார்த்துருப்பீங்க. அந்த செடி நாற்று பூரம் தொட்டியில் போட்டிருக்கு, அது வேஸ்ட்டாக குத்தி செத்து போயிருங்க. அதனால் வேண்டாம், அடுத்த செடிக்கு போகலாம் வாங்க. பாருங்க, தோண்டவே முடியலைங்க, இந்த சைடு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஒரு வழியாக புல்லெல்லாம் பிடுங்கி ரோஸ் செடியில் க்ளீன் பண்ணியாச்சுங்க. எங்ககிட்ட என்னென்ன கலர் ரோஸ் இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம். இது வந்து ரெட் கலருங்க, ஊட்டி ரோஸு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. ஒரு வாதில் 4 ரோஸ் 5 ரோஸ் பூக்குங்க. அடுத்தது என்ன செடி, எதுக்குள்ளே எந்த செடி ஜாயிண்ட் ஆயிருக்குன்னே தெரியலீங்க. பாருங்கள், ஒயிட் கலர் மொக்கங்களா, ஒரே நிமிஷங்க. ஒயிட் கலர் மொக்கா, இது ஒயிட் கலர் ஊட்டி ரோஸுங்க. நல்லா இருக்குங்களா? அதில் ஒரே பூ ரொம்ப மலர்ந்துருச்சுங்க. பாருங்கள், இது ஒயிட் கலர் ரோஸுங்க. என் தலையிலேயே இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலருங்க, மொக்கு பாருங்கள், லைட் எல்லோ தெரியும். இது எல்லோ கலர் ரோஸுங்க. ஒரே செடியில் 2 கலர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் கலர் ரோஸுங்க. ஆனால் இதில் பூ இல்லை, அதில் பறிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி, முந்தானே பறிச்சிட்டேன். இது ரெட் கலர் ரோஸ் செடி. இது பார்த்திங்கன்னா பேபி பிங்க்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, கண்ணை பறிக்குது இல்லைங்களா, அழகாக இருக்குது. ஒரு பூ வச்சாலும் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க தலையில். நான் மேக்ஸிமம் பூவை பறிக்க மாட்டேங்க, செடியிலே விட்டுருவேன். காஞ்சாலும் பார்க்குறக்கு அழகாக இருக்குன்னு விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பிங்க்குங்க, இது ஒரு பிங்க்குங்க. அது பேபி பிங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது டார்க் பிங்க்குங்க, டார்க் பிங்க்கு. இதில் நல்லா பெரிய பெரிய முகம் இருக்கும், ரொம்ப மலராதுங்க. ஆனால் வந்து நல்லா இவ்வளோ பெருசு இதான் மலரும், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவந்தி, உங்களுக்கு இந்த செவந்தி பார்த்திங்கன்னா எல்லாமே நிறையா குப்பை மாதிரி பூத்து இருந்துச்சுங்க. ஆனால் வந்து இப்போ எல்லாமே வாடிடுச்சு. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு பிங்க் மிக்ஸ் ஆகி வருங்க. ஒயிட்லேயே செவந்திலே ஒயிட் பிங்க் மிக்ஸ் ஆகி வரும். இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் செடிங்க. ஆனால் மொக்கு இருக்குது பாருங்கள், இது ரெட் கலர் பன்னீர் ரோஸ் செடிங்க. இது ஜாதி பூ செடிங்க, இது ஜாதி பூச்செடி. இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரி ப்ளூ ரோஸ் கலர், கத்திரி ப்ளூ பார்த்துருக்கீங்களா, கத்திரி ப்ளூ கலரில் ரோஸ் செடிங்க. பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும். இது ஒரு வாதுக்கு பார்த்திங்கன்னா 15 பூ 20 பூ பிடிக்கும், கத்திரி ப்ளூங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லிங்க, குண்டுமல்லி. இது எல்லோ வித் மெரூன் செவந்தி. ஆனால் ஃபஸ்ட்டு பூக்கும் போது நல்லா எல்லோ வித் மெரூனாக பூக்குங்க. ஒரு 10 நாள் ஆக பார்த்தீங்கன்னா எல்லோவாக மாறிடும், டோட்டலாக எல்லோவாக மாறிடும். அதனால் டபுள் கலருங்க. இது எங்கிட்ட இருக்கிற செவந்தி பூராமே பார்த்தீங்கன்னா டபுள் கலர். அடுத்தது பாருங்கள் செவந்தி. இந்த கலர் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? டிஃப்ரெண்ட்டான கலருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் டபுள் கலர் தான் பார்த்தீங்களா. இந்த மெரூனாக பூக்குங்க, பூக்கும் போது மெரூனாக பூக்கும். இங்கே ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் போது இந்த கலரில் மாறிடும் பாருங்கள், இந்த கலரில் மாறிடும். இந்த கலர் நல்லா இருக்குங்களா, சூப்பராக தெரியுது பாருங்கள். மெரூனாக பூக்கும் போது மெரூனாக பூக்குங்க. ஆனால் ஒரு 2 days எல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலரில் மாறிடும். இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒயிட் செவந்திங்க, நிறைய பூக்கும். ஆனால் வந்து இப்போதைக்கு பூ இல்லை, இதெல்லாம் காஞ்சிருச்சு. ஒரு டைம் உங்களுக்கு இது ஒரு டைம் நிறைய பூக்கும் போது எடுத்து வீடியோ போடுறேன். இது பன்னீர் ரோஸுங்க, நல்லா விழுந்துருச்சு பாருங்கள். நேற்று தான் 2 ரோஸ் பிச்சு தலையில் வச்சுருந்தேன், இன்றைக்கி பூ இல்லை. இங்கே ஒரு மொக்கு பாருங்கள், நாளைக்கெல்லாம் இந்த மொக்கு விரிஞ்சிரும், நாளைக்கு இந்த மொக்கு விரிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்களா. எல்லாம் செடி இவ்வளோதாங்க எங்கிட்ட இருக்கிற செடி. இது பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வளர்த்துன புதினா செடிங்க, நிறைய வந்துருச்சுங்க, குப்புன்னு வந்துருச்சு. நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கத்தாழைங்க, நல்லா இருக்குங்களா. சின்ன டப்பாவில் எப்படி கத்தாழை வந்துருக்கு பாருங்கள். மண்ணில் வச்சா நிறைய படருங்க, அதுலேயே 3-4 கிளை இருக்குங்க உள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி.
வாங்க உள்ளே வாங்க போகலாம். இடம் இல்லைங்க, இடம் இருந்தால் இன்னும் ஃபுல்லும் நிறச்சி வச்சுருந்துருப்பேன். பாருங்கள் எங்கள் ரோஸ் செடியெல்லாம் சூப்பராக இருக்குங்களா. எங்கள் செடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பூ ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பூ பூக்கிற டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். நிறைய பூவோடு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த ரோஸ் கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.